Hi, hello, welcome guys. Welcome to fiverrtamizha. So, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூல். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களோ இந்த இடத்துல பாருங்கள் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை டேப் பண்ணி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Feedhive. ஸோ ரீசெண்ட் டைமாக 2023 லான்ச் பண்ணதுலேயே பெஸ்ட்டான சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னு சொல்லி இந்த டூலை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த 3 மந்த்லேயே ஒரு 6 ரிவார்டை வந்து இவங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி என்னெல்லாம் விஷயம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ மெயினாக இதில் சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கிரியேட் கண்டென்ட் அட் ஸ்கேல் சோஷியல் மீடியா யூஸிங் ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ ஒரு ரீசன்ட் டைமில் ஏஐ பற்றி உங்களுக்கு எக்கச்சக்கமான நியூஸ் நீங்கள் கேள்விப்படுறீங்க. ChatGPT 3 இருக்கட்டும், ChatGPT 4 இருக்கட்டும், ஒரு டூலில் வந்து ஏஐ அப்படி இன்டகிரேஷன் பண்ணுறாங்க, ஏஐ ஏர்ட்ராப்ஸ். ஸோ ஏஐ மூலமாக என்னெல்லாம் ஏர்ன் பண்ணலாம், ஏஐ வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு லட்சக்கணக்கான விஷயங்கள் நானே கிட்டத்தட்ட யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை பற்றி மட்டுமே நிறைய பேர் பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஏஐ வச்சு இந்த டூலை எப்படி பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டீம் ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த டூலை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏஐ இந்த டூலுக்குள்ளே கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் டூலான இதுக்குள்ளே ஏஐ கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? ஸோ இது ஒரு சாதாரண மனிதனாக இருக்கட்டும், ஸோ ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்தை, அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ன்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதிலேருந்து அவங்க கொடுக்குற ரிசல்ட் வந்து அவ்வளோத்துக்கு பெர்ஃபார்மன்ஸாக இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஏஐ ஒரு ஆக்கள் இதுக்குள்ளே யூஸ், அதாவது ஏஐ வச்சு கொண்டு இதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை பண்ணால் என்ன? உதாரணமாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் பேர், அதே மாதிரி ஒரு ரொம்பவே சுமாரான ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டரும் பேர். ஸோ ஒருத்தங்க வந்து நல்ல ரிசல்ட்டை எடுத்துக்குவாங்க, ஸோ இன்னொருத்தவங்க வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இப்படியானவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயமா ஏஐ வச்சு பண்ணும்போது, ஒரு ஏஐயாக இருந்தால் ஏஐக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டேட்டாவை கொடுத்து ஏஐயை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி போஸ்ட் போடணும், இந்த டைமில் போஸ்ட் போடணும், என்ன மாதிரி போஸ்ட் போட்டால் நல்ல ரீச் கிடைக்கும், இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஏஐ டூலை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் பண்ணி அதை ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் டூலாக உள்ளே கொண்டு வந்து அதில் ஒர்க் பண்ணும்போது பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும், ரைட்? ஸோ இதை தான் இந்த Feedhive டீமும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு சாதாரண நபராக இருக்கலாம், இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களா இருக்கலாம், ஒரு ஏஜென்சி வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ்ன்ற வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும். உதாரணமாக ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், Pinterest, TikTok, LinkedIn, Twitter, யூடியூப், இது மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். ஸோ எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், மினிமம் ஒரு சிப்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷூ கம்பெனியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சர்வீஸ் பேஸான கம்பெனியாக இருக்கட்டும், எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இப்போ இருக்க சூழ்நிலை, இப்போ Web3 என்ற ஒரு ப்ரொசஸை நோக்கி எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி Web3 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரெசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதாவது நீங்கள் வர்ச்சுவலாக ஒரு பிஸ்னஸில் நீங்கள் அவைலபிளில் இல்லை, அதாவது இப்போது நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கேக் கம்பெனியாக இருக்கீங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபேன்ஸ், விசிட்டர்ஸ் எல்லோரும் என்ன செய்வாங்க, ரைட் உங்கள்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம், ஸோ நான் இவங்கள்ட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் இவங்க எனக்கு டெலிவர் பண்ணுவாங்க இப்படின்ற ஒரு விஷயத்துக்கு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஆன்லைன் கஸ்டமர்ஸை நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே கடைக்கு வந்துடலாம் வாங்க போகிறது இல்லை. ஜஸ்ட்டு ஃபோனை டேப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபோனில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க, வீட்டை டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்களும் எல்லாருமே சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், அதாவது சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரணும், சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்து சோஷியல் மீடியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும், ரைட்? ஸோ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி கவர் பண்ணுங்கன்னு. ஸோ இந்த டூல் வச்சுக்கொண்டு நான் அதை கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபுல்லான கண்டென்ட்டை பற்றி நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே என்ன இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் நார்மலாக அவங்களோட பிஸ்னஸை பற்றி சொல்லியிருக்காங்க. 5க்கு 4.9 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட இன்டர்வியூஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், அதையும் அவங்க அப்டேட் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட 15,000 பிஸ்னஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்டட் பை 15,000 பிஸ்னஸ் ஏஜென்சிஸ் அண்ட் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்.
கிட்டத்தட்ட 15,000 பிஸ்னஸ் ஏஜென்சிஸ் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்றவங்கலாம் வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க Feedhive வந்து ஒரு பெஸ்ட்டான டூல் அப்படின்னு. இந்த 3 மாதம் முடிகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 5 அவார்டை வந்து நம்ம Feedhive ரிசீவ் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் அவங்களோட பார்ட்னர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸை பற்றிலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சொல்யூஷன் அண்ட் இங்கே என்னத்தை கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் பிளாட்ஃபார்ம் பேக்ட் வித் பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ், ரைட்? ஷெடியூலிங் இருக்குது, சோஷியல் இன்பாக்ஸ் இருக்குது, Feedhive AI இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ளே அனாலிட்டிக்ஸ் இருக்குது, கொலாபரேஷன்ஸ் இருக்குது, ரிசர்ச் இருக்குது. ரிசர்ச் மீன்ஸ் வந்து ஹேஷ்டேக்ஸ், என்ன மாதிரி ஹேஷ்டேக்ஸ் போட்டால் ட்ரெண்டிங் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் டு யோர் ஆல் சோஷியல் வித் சிங்கிள் கிளிக், க்ராஸ் போஸ்ட் வித் சிங்கிள் கிளிக். க்ராஸ் போஸ்ட் மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், யூடியூப், டிக்டாக், லிங்க்டின் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மையும் இதுக்குள்ளே ஒரேடியாக லிங்க் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட்டை நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் போடுறதுக்கு விரும்புகிறீங்களா இருந்தால் உங்கள்கிட்ட 5 சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இந்த 5 சோஷியல் மீடியாலையும் உங்களோட போஸ்ட்டை நீங்கள் போடணும். அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையுமே வந்து இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி 5 சோஷியல் மீடியாவுக்கும் அதை செப்பரேட் பண்ணி எதுக்கு என்னென்ன மாதிரி ஹேஷ்டேக்ஸ், என்னென்ன மாதிரி கேப்ஷன்ஸ் வரணும்லாம் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கே இது ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆயிரும். ஸோ இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் ரீசெண்ட் டைமில் இந்த டூல் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ யூஸ் பண்ண விரும்புகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெய்டு வெர்ஷன் தான். ஸோ இப்போ எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக பெய்ட் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரீ வெர்ஷன்ன்றது வந்து ரொம்பவே கம்மி தான். பட் ஒரு சோஷியல் மீடியா பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ பெரிய அளவு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே நம்மளாக தெரியும், சாதாரணமாக ஒரு $20 அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதில் இருக்குது. ஸோ விருப்பம் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி இதில் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, நல்ல ஒரு டூல். நான் யூஸ் பண்ணதில் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அவர் AI ரைட்டிங் அசிஸ்டன்ட் ஹியர் டு ஹெல்ப் யூ. அதாவது இவங்க வந்து ChatGPTயையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ChatGPT இன்டெகிரேட் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கான கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், ஸோ எது வந்து பெட்டராக இருக்கும், ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி சஜஷன்ஸ் இருக்குது, இதெல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் ஸோ அவங்களோட ரைட்டிங் அசிஸ்டண்ட்டை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான நிறைய சஜஷன்ஸ் இதில் கிடைக்கும். சாரி, நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க, அதுக்கு நல்ல கேப்ஷன்ஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான கேப்ஷன்ஸ் எல்லாம் இதில் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்களே அதை ரீஜென்ரேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி தேவைன்றதை கொடுத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இதில் ChatGPT இருக்கிறதால நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு தேவையான போஸ்ட்டை வந்து ரொம்பவே ரொம்ப கன்வெர்ட்டிங்கான போஸ்ட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளாக எல்லா விஷயத்தையுமே சொல்லியாச்சு. ஸோ இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஃப்ரீ தான். அவங்களோட ப்ரைஸிங், அவங்களோட விஷயங்களில் நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் தான் இதுக்கான ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேணும். மச் மோர் தென் ஜஸ்ட் அ சிம்பிள் ஷெடியூலர். ஸோ AI ரைட்டிங் அசிஸ்டண்ட்டோடையே உங்களுக்கு ஒரு ஷெடியூலிங் ஆப்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படின்னா ChatGPT copy.ai பேப்பர் டைப் இந்த 3 ஏஐயும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஒரு AI ரைட்டிங் அசிஸ்டண்ட் இருக்கும். ஸோ ஒரு AI ரைட்டிங் அசிஸ்டண்ட்டாகவே இது உங்களுக்கு க்ரியேட் ஆகி, ஸோ இதுவே உங்களுக்கு இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது பாருங்கள். ஒருத்தர் வந்து AI கேட்குறார், ஹெல்ப் மீ டு கிரியேட் போஸ்ட் அபவுட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். எனக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி ஒரு போஸ்ட் போடணும், ஹெல்ப் பண்ணுது. ஸோ AI சொல்லுது, ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்ஷனோட நீங்கள் போய் போஸ்ட் போடுங்க அப்படின்னு. ஸோ இவர் என்ன செய்கிறார், போய் அவரோட சோஷியல் மீடியாலெலாம் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவர் போஸ்ட்டை தட்டி விட்றேன். சிம்பிள், ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே முடிஞ்சிடும். ஸோ உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும்னா இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல், ரைட்? AI ரைட்டிங் அசிஸ்டன்ட் ஆட்டோமேஷனும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்கு இதில் வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி சோஷியல் இன்பாக்ஸ், கொலாபரேஷன், அப்ரூவல், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்டான வீடியோ ஃபார்மையும் இதில் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரேஷன் வித் ஆல் மேஜர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் டிக்டாக், லிங்க்டின், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், கூகுள் பிஸ்னஸ். ஸோ இப்போ கூகுள் பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ கூகுள் பிஸ்னஸ்லேயும் போஸ்ட் எல்லாம் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் அதையும் டைப் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா பிளாட்ஃபார்மையும் ஒரேடியாக இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்முக்கும் இந்த வீடியோஸையோ இல்லை போஸ்ட்டையோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணுறீங்க, ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா என்னத்தில் ஷேர் பண்ணலாம்? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், கூகுள் மை பிஸ்னஸ், ரைட்? ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறீங்களா, அந்த ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக். ஸோ இதை வச்சுக்கொண்டே
எதுக்கு எதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே உங்களுக்கு விருப்பமானதை எதில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணுமெண்டு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம், ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபீச்சர் ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டர்ஸ் வில் லவ், இன்ஸ்பிரேஷன் டெம்ப்ளேட்ஸ், recycle post, generate hashtags, Instagram grid view preview, Instagram casuals, post to Facebook groups, post conditions, automatic retweet, automatic text splitting, link shortening, media tool editing, dynamic variables இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயத்தை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்டிமோனியல், ஸோ அவங்களோட பிஸ்னஸ் பற்றி யாரெல்லாம் என்னென்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட ரிவ்யூவை கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லோட் மோர் கொடுத்து கூட ஒவ்வொரு ரிவ்யூவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா சில ஆர்டிகல்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிக்டாக்ல எப்படி ஃபேமஸ் ஆகலாம், யூடியூப் ஷார்ட்ஸை நீங்கள் எப்படி ஷெட்யூல் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரௌஸ் ஆர்டிகல்ஸ் கொடுத்து இதில் போய் ஆர்டிகல்ஸை ஃபைண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஃபைனலாக அவங்க சொல்கிற விஷயம், ஆர் யூ ரெடி டு டேக் யுவர் சோஷியல் டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு அவங்கள பற்றின வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இதில் யூஸ் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, நான் யூஸ் பண்ண டூலில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் எல்லாம் நினச்சிருவீங்க, என்னடா இந்த டூலுக்கு ரொம்ப இது பண்ணுறேன் போஸ்ட் ப்ரொமோஷனாண்டு. போஸ்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை. ஸோ நான் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டூல். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சோஷியல் மீடியா பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைவர்லேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது உங்களோட ஸ்கில்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ இதோட ப்ரைஸிங் லெவல்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ரியேட்டருக்கு $19 per month, பிராண்டுக்கு $29, பிஸ்னஸுக்கு 99, ஒரு ஏஜென்சியாக இருந்தால் 299 இருக்கும். ஸோ 500 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இன்டெகிரேட் பண்ணலாம் ஏஜென்சியாக இருக்கிற பட்சத்தில். ஒரு பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா 100 சோஷியல்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ஒரு பிராண்டாக தான் இருக்கீங்கன்னா 10 சோஷியல்ஸ், இல்லை ஒரு க்ரியேட்டராக தான் இருக்கீங்கன்னா வெறும் 4 சோஷியல்ஸை மட்டுமே இன்க்ளூட் பண்ணி $19 per monthன்னு சொல்லி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு தேவைண்டா ஃப்யூச்சரில் எல்லாமே ஷெட்யூல் பண்ணணும், எல்லாத்துக்கும் ரொம்பவே அட்வான்ஸாக திங்க் பண்ணணும், அதாவது ஒரு பெஸ்ட்டான போஸ்ட்டை கொடுக்கணும், நல்ல ஒரு கேப்ஷன்ஸை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் யோசிக்கிற பட்சத்தில் ஒரு ஹியூமனாக இருக்க பட்சத்தில் என்ன செய்வாங்க, அவங்க சாதாரணமாக போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு கேப்ஷனை காப்பி பண்ணி செய்வாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நிறைய பேர் செய்கிறாங்க. ஏஐ இன்டெகிரேட்டான ஒரு டூல் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, ஏஐ உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு தரும். ஸோ ஏஐ வச்சுக்கொண்டு எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்ன்றதில் இதுவும் ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இதை பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோ பற்றி கவர் பண்ணணுமென்றாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி அஃபிலியேட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அஃபிலியேட் பற்றி இப்போ தான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லபடியான ரிசல்ட் எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அஃபிலியேட் பற்றி நான் போடுறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களும் இந்த விடை பெறணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஃபைவர் தமிழா, தமிழ்நாட்டிலேருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.